வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த வெந்தயம் ஷாம்பு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் முடி கொட்டுறது எல்லாமே ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறமா நீளமாகவும் அடர்த்தியாகவும் நல்ல சூப்பராகவும் வளர்ந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வெந்தயம் ஷாம்பு ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுவும் 5 மினிட்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற கிச்சன் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம். ஸோ ஹேர் ஃபால்க்காக காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட்லாம் போய் எடுக்காதீங்க. வீட்டில் வந்து அழகாக ப்ரிப்பேர் பண்ணி எப்படி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை யூஸ் பண்ணி உங்களோட ஹேர் ஃபால் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க. அரிசி பார்த்திங்கன்னா உங்கள் ஹேர் ஃபால் எல்லாமே கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஷைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நல்ல ஹேர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அரிசி பற்றி தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து அரிசி எடுத்துக்கோங்க. இது வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவுக்கு உங்கள் ஹேர் லென்த் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி எடுத்துக்க போகிறேன். அதில் ½ கிளாஸ் ஆஃப் வாட்ரு, யூஸ் பண்ணுற நார்மலான வாட்டரே வந்து ½ கிளாஸ் ஆஃப் வாட்ரு போட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்பூனை வச்சு நல்லா இப்படி வந்து கலக்கிக்கோங்க. கலக்கிட்டிங்கன்னா மேலே இருக்கிற அழுக்கான தண்ணி உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இது வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா டேரெக்டாக அரிசி யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி உங்களோட அதில் இருக்க அழுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு வாட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்பூனில் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் கையில் வேணும்னா கையில் கூட போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எவ்வளோ வந்து ஒரு மாதிரியாக வந்துருக்கு பாருங்கள். அது வந்து இப்போ தண்ணியாக எடுத்துக்க போகிறோம். நம்ம அந்த தண்ணி எடுத்து, அது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான், அது யூஸ் இல்லை நம்மளுக்கு அந்த தண்ணி. அதனால் அதை ஸ்டோர் பண்ணிக்காதீங்க, அதை எடுத்து போட்டுடுங்க தனியாகவே. ஸோ எவ்வளோ கலரில் எவ்வளோ தனியாக வந்திருக்கு பாருங்கள் அதில். ஸோ இப்போது அகெயின் நம்ம வந்து இதில் வாட்டர் போட போகிறோம். ஸோ பாதி அளவுக்கு வாட்டர் போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் டைம் நம்ம திரும்பி இது பண்ணும்போது அப்படியே விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நல்ல தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இதில் கவர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஒரு பிளேட் இருந்தால் அதை போட்டு நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. ஒரு ½ அன் ஹவர், நீங்கள் வந்து நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா இது நைட்டு நீங்கள் போட்டு ஊற வச்சிடலாம். இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணோம், எங்கேயாவது வெளியே போடணும் ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணோன்னா ஒரு ½ அன் ஹவராவது, ஒரு ½ அன் ஹவர் 15 to 20 மினிட்ஸ் அட்லீஸ்ட் அவ்வளோ நேரமாவது நீங்கள் வந்து வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த அரிசி தான் நம்மளுக்கு வந்து, அந்த அரிசியோட வாட்டர் தான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ இப்போது அரிசி தனியாக வாட்டர் தனியாக நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் செகண்டாக எடுக்க போகிறது மெயினான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னா வெந்தயம் தான். வெந்தயம் வச்சு தான் இந்த ஷாம்பு நம்ம வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் 1 ஸ்பூன் வந்து ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன் நான் வெந்தயம். ஸோ இப்போது அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து தனியாக வந்து நம்ம வந்து தண்ணி மட்டும் எடுக்க போகிறோம். அரிசி அப்படியே சைடில் வச்சுடுங்க. ஸோ அரிசி நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, அது வந்து ஹேர் பேக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வெந்தயம் எடுத்து நம்ம இந்த தண்ணியில் போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ நல்லா கலக்கிடுங்க. நல்லா கலக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தண்ணி உங்களுக்கு பத்தலன்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேர் வாஷ் நீங்கள் எவ்வளோ ஷாம்பு உங்களுக்கு தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவ்வளோ வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி. ஸோ வந்து இப்போ நான் நல்லா கலக்கிட்டேன். இப்போது மூணாவதாக நான் எடுக்க போகிறது என்ன தெரியுமா? ரோஸ்மேரி தான் எடுக்க போகிறேன். ஆமாங்க, ரோஸ்மேரி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அப்புறமா ஹேர் ஃபால்க்கும் சூப்பராக வந்து ரெடியூஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ரோஸ்மேரி தான். ஸோ ரோஸ்மேரி வந்து நாட்டுக்கடையில் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அதுலலாம் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இந்த மாதிரி வந்து காஞ்ச ரோஸ்மேரி வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து பவுட்ரு கூட தராங்க, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ நியூட்ரியன்ஸ்லாம் அதுக்குள்ளே போயிருக்காது. நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா நியூட்ரியன்ஸ் எல்லாமே போயிருக்கும் அதில். ஸோ இப்போது ஒரு 2 to 3 பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம வந்து ரோஸ்மேரி எடுக்க போகிறோம். நிறைய எடுக்காதீங்க, ஏன்னா ஷாம்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போது 2 to 3 பிஞ்சஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு இதில் நல்லா ஒரு வாட்டி கலக்கிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கலக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து கொஞ்சமாவது செட்டில் ஆகும் அது போய். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. இந்த கிண்ணத்தில் ஸோ டேரெக்டாக நீங்கள் ஸ்டவ்வில் வச்சுட்டு இப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா இந்த வாட்டர் இருக்குது இல்லையா, அது வந்து அந்த கிண்ணத்தில் நம்ம வந்து போட போகிறோம்.
கிண்ணம் கொஞ்சம் சூடாகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா சூடாக இருக்கும்போது அந்த லிக்விட் போட்டால் சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு பாயில் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் அது போட்டுட்டேன், நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த இது போட்டுட்டேன். ஸோ ஒரு 5 to 10 minutes, 10 minutes கூட அதிகம் தான் நினைக்கிறேன். ஒரு 5 to 7 minutes வரைக்கும் நீங்கள் வந்து பாயில் பண்ணாலே போதும். தண்ணியாக இப்போது வந்து அந்த பவுலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாட்டிகிட்டு இருந்துச்சு, அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, ஸோ எப்படியோ நம்ம வந்து பாயில் பண்ணும்போது அதில் தண்ணிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால நான் அகெயின் வந்து அதில் இருந்து கலக்கி தண்ணி போட்டுக்க போகிறேன். இப்போவே வந்து ஸ்லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு மேலே வந்து கிண்ணம் போட்டு அந்த தட்டு போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் 5 minutes தான் வச்சேன். நான் இதில் கட் பண்ணி போட்டிருக்கேன் வீடியோ, அதனால உங்களுக்கு தெரியாது. 5 minutes தான் சாலிடாக வச்சேன். எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். எல்லா நியூட்ரியன்ஸும் அதுக்குள்ளே போயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ ஆறுனதுக்கப்புறமா இப்போ ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டோவை. ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜல்லி எடுத்து அதில் அந்த தண்ணி, அந்த நம்ம பண்ணி வச்சுருக்க இப்போது அந்த லிக்விடை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். இப்போது தனியாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் எடுத்து தண்ணி மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வார்மாக இருக்க தண்ணி. ஸோ கூல் டவுன் ஆகிறதுக்காக நான் ஒரு 2 minutes மட்டும் அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கூல் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் எந்த ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க. 1 packet ஆஃப் ஷாம்பு எடுத்துக்கோங்க. உங்கள் தலைமுடிக்கு 2-3 வந்து நிறைய ஆயில் போட்டிங்கன்னா ஒரு 2-3 எடுத்துக்கோங்க. இல்லை ஆயிலே போடல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷாம்பு மட்டும் இருந்தால் போதும். ஸோ இப்போ ஷாம்பு எடுத்து அந்த லிக்விடில் வந்து நம்ம வந்து போட்டு ஃபுல்லாக கலக்கிக்க போகிறோம். ஸோ கலக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இப்படி கலக்கிட்டே இருக்கணும். அந்த ஷாம்பு போட்ட உடனே நல்லா ஸ்பூனில் போட்டு கொஞ்சம் வார்ம் இருக்க டைம்லேயே பார்த்திங்கன்னா நல்லா கலக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு நிறைய நுரை வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்படியும் நம்ம வந்து கெமிக்கல் தான் நம்ம தலைக்கு யூஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் வந்து ஹோம் ரெமெடி இந்த மாதிரி ஆயுர்வேதிக்காக கொஞ்சம் ஹோம் ரெமெடி கொஞ்சம் நேச்சுரலாகவே போனால் 100% கெமிக்கலில் அட்லீஸ்ட் 50% நேச்சுரல் ரெமெடி நீங்கள் யூஸ் பண்ணால் உங்கள் ஹேரை வந்து டேமேஜ் ஆகாமல், உங்கள் ஹேரை வந்து ஃபால் ஆகாமல், ஹேர் ஃபால் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஹேர் ஃபால் கம்மியாகிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹேர் க்ரோத் வந்து வளர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒரே வாரத்தில் ஒரே ஒரு வாட்டி நீங்கள் பண்ணால் போதும். இல்லை உங்கள்கிட்ட நிறைய டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் 2-3 வாட்டி நிறைய வாட்டி ப்ரிப்பேர் பண்ணால், எப்போல்லாம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த டைம்லலாம் அழகாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படியோ தண்ணியில் போட்டு நம்ம டைல்யூட் பண்ண போகிறோம். அதுக்கு பதிலாக தண்ணிக்கு பதிலாக நம்ம வந்து இந்த ஹோம் ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா 50-50 ஒர்க் பண்ணோம். ஸோ இப்போலேருந்தே உங்கள் பேபிஸ்க்கு, சின்ன பேபிஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷாம்பு டேரெக்டாக போடாமல் இந்த மாதிரி தண்ணியில் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக ஹேர் க்ரோத் ஆகும். ஹேர் ஃபாலே ஆகாது. எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கோல்டுலாம் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வந்து மார்னிங் டைமில் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுவும் ரொம்ப நேரம் யூஸ் பண்ண மாட்டீங்க. எப்படி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் இந்த வாட்டரையும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ சூப்பரான ஹேர் க்ரோத் ஆகும். 99% உங்களுக்கு ஹேர் ஃபால் எல்லாமே ரெடியூஸ் ஆகிடும். ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.